ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னா, இந்த இடம் நான் வண்டியில் வந்தீங்கன்னா இந்த இடம் பார்க் பண்ணிக்கங்க. பைக்லாம் வந்து பைக் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் நம்ம அப்படியே போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோயிலுன்னு ஒன்று இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ராஜா கோட்டை இருக்குது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போகும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு மேலே இருக்குங்க, ஒரு 200 மீட்டருங்க. பைக் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் கொஞ்சம் நான் நடந்து தான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காட்டுறேன் ரோடு. இந்த இடம் தான் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுருக்குங்க. இந்த ரோடு வழியிலே போயிட்டே இருக்கணும். சூப்பரான இடங்க. ஆஞ்சநேயர் கோயிலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இடம் பார்த்திங்கன்னா குளம்லாம் இருக்கும். கோவில் 2 கோவில் இருக்குது, நான் காட்டுறேன். கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 200 மீட்டர் போயிட்டே இருக்கணும் நடந்து. பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு லெஃப்ட் சைடில் இருக்குங்க. கோட்டையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி நேராக உள்ளே போயிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 100 மீட்டர் வந்தாச்சு, இன்னும் 100 மீட்டர் இருக்குது. கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டே இருப்போம். அந்த வாட்டர் ஃபால்லாம் சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் அழகாக இருக்கும். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை அப்படியே ரசிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த வெங்கட்ராமன் கோயில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு ரோடு போகும். நேராக இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இயற்கை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க. ஆல்டிவேஷன் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங்கு, கொஞ்சம் இதுவாக இருந்தது, கொஞ்சம் ஆல்டிவேஷன்லாம் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. நேராக பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இயற்கையெல்லாம் பாருங்கள், ரசிங்க. வாழை மரம்லாம் பாருங்கள் இதுவாக இருக்குது. நேராக பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் வியூஸு. காட்ட போகிறேன் கோவில், ஆஞ்சநேயர் கோவில் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், காட்டுறேன் வாங்க. இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கலாம் சூப்பராக இருக்கலாங்க, வியூஸு அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கையை அப்படியே ரசிக்கலாங்க. ஒரு வாட்டி வந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் தெரியலன்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அட்ரஸ் ஷேர் பண்ணி விட்றேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வளர்த்துருக்காங்க, அருமையாக இருக்குது. ஆடு இயற்கையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தான் இருக்குது. நேராக கொஞ்சம் கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள், லைவ் வியூஸ் பார்த்துட்டீங்க. சூப்பராக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஜாலியாக பாருங்கள், ஜாலியாக கோட்டைக்கு சைடில் இருக்குது கோயில். நேராக கொஞ்சம் கிட்ட போயிட்டுருக்கோம். வந்தாச்சுங்க, ஒரு 50 மீட்டர் தாங்க. அப்படியே நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா அழகான வியூஸு, கோவில் எல்லாம் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்டில் பார்க்க போகிறோம். லெஃப்ட்டில் ஒரு வண்டி நிற்கிது பாருங்களா, 2 வீலர்லாம் நிற்கிது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாலியாக வாங்க, பைக்கில் வாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஏன்னா வந்து இங்கே நடந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ சூப்பராக இருக்கும், ட்ரெண்டிங்காக இருக்கும். கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. நேராக போயிட்டுருக்கோம், ஜாலியாக இருக்கும். இது என்னன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டிருப்பாங்க, இதை பார்க்கலாம். கிட்ட வந்தாச்சு. அந்த போர்டில் நேம் போட்டிருப்பாங்க, என்ன குளம், குளமா என்னன்னு சொல்லிட்டு. அது கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறைன்னு போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ கிளியரன்ஸ் தெரியுதான்னு ஒன்றும் தெரியல, கொஞ்சம் கிளார் அடிக்குது. மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ. பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொஞ்சம் வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்தாச்சு, இந்திய தொல்லியல் துறை. இங்கே பாருங்கள், ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சுற்றி பார்க்கலாங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள் வியூஸ். குளம்லாம் இருக்குது, அருமையாக இருக்குது. நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் போய் சுற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா குளத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வியூஸை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ஜாலியாக பாருங்கள், குளிச்சிட்ருக்காங்க. குளம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், குளத்தில் தண்ணி ஃபுல்லாக ரொம்ப இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு இருக்கோம், அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்க போகிறோம். குளம் தாங்க, குளத்துல அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா மழை பாருங்க, சூப்பராக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, அப்படியே ட்ரெண்டிங்காக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே சுற்றி வளைச்சோம்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும், குளம் அப்படியே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்க. ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டரில், சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகேங்களா, சூரியன் அழகாக இருக்காங்க ஜாலியாக. அதுக்கு மேலே வருமா மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க சின்னதாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அங்கேருந்து வெளியே போயிடுவோம். பார்த்தாச்சு, இங்கே ஒரு குளம் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, குளிச்சுட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம், ஆஞ்சநேயர் கோயில். அப்படியே இங்கேருந்து வெளியே வந்துட்டோம், அப்படியே ஜாலியாக போயிட்டுருப்போம். இங்கேருந்து அப்படியே வெளியே போவோம். அப்படியே ரோடில் கரெக்டாக ஒரு 30 மீட்டர்ஸ் தாங்க இருக்குது. அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான ஒரு குளம் இருக்கும், ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மங்கி எங்கே உட்காந்துட்ருக்காரு பாருங்கள், ஜாலியாக ஏதோ சாப்பிட்டுட்டுருக்குங்க, வாழையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குங்க பாருங்கள். குழந்தைக்கு பசிட்டு இருக்குதுங்க பாருங்கள், என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. பேக் எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெலாம் பிடிங்கி கலாச்சிட்டோம், அந்த அளவுக்கு பசியில் இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 மீட்டருங்க கிட்ட வந்தாச்சுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த கோயில் தாங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக எனர்ஜி கிடைக்குங்க, அந்த மாதிரி கோயில் தாங்க இங்கே ஆஞ்சநேயர் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, கிட்ட நெருங்கியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். வியூஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. நடந்து தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா பைக் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஜாலியாக வரலாம். பைக்கில் வாங்க, பார்க்கிங் இருக்குது, அங்கே பார்க்கிங்கில் டோக்கன் போட்டுட்டு நீங்கள் அங்கே நிறுத்தி தந்தாலும் நிறுத்திக்கலாம், இல்லை பைக்கு கூட அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ராஜா கோட்டை உள்ளே போகிறதுக்கு தான் பைக் பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். வியூஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த போர்டில் ஏதோ போயிட்டுருக்கு, காளியம்மன் கோயில்னு ஒன்று போட்டிருக்கு. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். காளியம்மன் கோயில் போர்டு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, காளியம்மன் கோயில். காளியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது, ரைட் சைட்லேருந்து அப்படி போனோம், அது போகிறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா, அந்த குளத்தை தாண்டி போயிட்டுருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்படியே போயிட்டு அப்படி போகணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளம் கூட பார்க்கலாம், இல்லை குளத்தை காட்டிட்டு நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலை காட்டுறேன். பசங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை குளம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம குளத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. நம்ம காளியம்மன் கோயில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை பார்த்துட்ருக்கோம், வியூஸ் எப்படி இருக்கு பாருங்கள். பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க, அதனால் நம்ம வீடியோ காட்ட விரும்பலை, அதனால் நம்ம இங்கே அப்படியே குளத்தை மட்டும் காட்டிட்டு ஃபுல்லாக வியூஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம ஆஞ்சநேயர் கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா பசங்க குளிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம காட்ட முடியல, அதனால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா குளத்தை காம்பவுண்ட் செவர் மாதிரி போட்டிருக்காங்க, ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போவோங்க, அந்த கோயிலை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம். நம்ம ஒரு பாசிட்டிவ் நடக்கும். இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இங்கே வாங்க, முதல்ல வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்தா தான் ஒரு ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். முதல்ல நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வரவே தேவையில்லை, இந்த வீடியோவிலே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அந்த சைடு தான் குளிச்சுட்டு இருந்தாங்க பசங்க, இப்போ நம்ம இந்த சைடு காட்டுவோம். இந்த சைடு நம்ம காமிச்சிடலாம், ஃபஸ்ட்டு அந்த சைடு குளிச்சுட்டு இருந்தாங்க, துணியெலாம் துவைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் காட்டுவோம், ரைட்டில் தான் கொஞ்சம் வடி இருக்குது, அப்படியே நேராக போவோம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் குளிச்சுட்டு இருக்காரு, பரவாயில்ல, பட் இருந்தாலும் நம்ம காட்டலாம். சரி, அப்படியே குளத்தை காட்டிட்டு அப்படியே அந்த சைடு போவோம். குளம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணிலாம் வாட்டர்லாம் குளிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மங்கிலாம் இருக்குது, மங்கி பாருங்கள் வண்டியில் இருந்து என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த குளம் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சு பாருங்கள், அந்த குளம் தாங்க இருக்குது லெஃப்டில். அப்படியே ஜாலியாக அப்படி வந்தீங்கன்னா
சரி எங்கள் ஒரு டூர் அப்படி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. சரி பார்த்தீங்கன்னா தெரியுதா என்னங்க பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலங்க. பாருங்க சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே வந்தோம்னா இந்த குளத்தை தான் வியூஸ் எடுக்க போகிறோம். ஜாலியாக இருக்கும். என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. வீடியோஸ்லாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். என்ன தெரியுதா பாருங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. அப்புறம் சேட்டை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்த மங்கி சேட்டை பையன் சார் இருக்கும். ஏன்னா அந்த குளம் லைவ் வீடியோ காட்ட போகிறோம். நேராக பார்த்தீங்கன்னா இப்படியே வந்தோம்னா பாருங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அழகான வியூஸ். ஜாலியாக பாருங்க வியூஸ் இதாங்க குளத்தோட வியூஸ். செல்லி காளியம்மன் கோயில்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக போயிட்டுருக்கோம். செப்பலை கட்டி விட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி இந்த வீடியோவை பார்ப்போம். தரிசனம் பண்ணிக்கிறேங்க. இதாங்க கோயில். இதாங்க ஆஞ்சநேயர் கோயில். சாமி கும்பிட்டுருங்க. சாமி காட்ட விரும்பல. அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீடியோ. ஓகேங்களா? வியூஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சுற்றி வந்துட்டுருக்கோம். கோயில் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஒரு சுற்றிட்டு நம்ம அப்படியே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயிலில் தான் போக போகிறோம். ஓகேங்களா? நாங்கள் ஆஞ்சநேயர் கோயில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. ஒரு தரிசனம் போட்டுங்க. நம்ம வெளியே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நேராக அப்படி போவோம். பாருங்கள் மங்கிலாம் எவ்வளோ மங்கி இருக்குது பார்த்து வாங்க. பேக்கெலாம் பத்திரம். அதனால் நான் பேக் இல்லாமல் தான் வந்திருக்கேன். பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் பார்க்கிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேங்க பேகு. ஏன்னா அங்கேயே சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க. 20 ருபீஸ் இல்லை 15 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் வாங்குறாங்க பைக் பார்க்கிங்கு. அதனால் அங்கேயே சேஃப்டியாக கொடுத்துட்டு வந்துட்டேன். இங்கே பைக்கெலாம் அலோடுங்க. பைக்கில் எடுத்துகிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ராஜாக்கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கு தானே அங்கே இது சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வரலாம், பைக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க குளத்துல. இப்போ நம்ம வந்து காளியம்மன் கோயில் தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம காளியம்மன் கோயிலுக்கு போவோம். வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஜாலியாக இருக்குங்க. வாங்க பாருங்க. பேக் பாருங்க எடுக்குது. பசங்க செட்டப் பண்ணிட்டு இருக்கு. நேராக போவோம். வாங்க நேராக காளியம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் போகணுங்க. கோயில் தான் இருக்குது. கோயில் வேறு ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது. சின்ன கோயில். காளியம்மன் கோயில் இப்படி தான் போகணும். குளம் பாருங்க சூப்பராக இருக்குது. இப்படி நேராக போவோம். நேராக போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் கிட்ட வந்தாச்சு. ஒரு 20 மீட்டர் தான் இருக்குது. அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி போவோம். இங்கே ஒருத்தர் பாருங்க உட்காந்துட்ருக்காரு பாருங்க. இவர் கிட்ட கேட்ட அட்ரஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சார் இங்கே காளியம்மன் கோயில் எங்கே சார் போகணும்? சார் ஒரு நிமிஷம் சார் நில்லுங்க. போயிட்டே இருக்கார் அவர். கோயில் குளம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்ருக்காங்க. நேராக வந்தாச்சு. காளியம்மன் கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இவர் தாங்க நமக்கு வழி காட்டுறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாலியாக இருக்கும். இப்படி தான் போகணுமாங்க அவர் சொல்லுவார். அவர் தாங்க ஆஞ்சநேயர். இப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நமக்கே ஒரு வழி காட்டுறாரு. எப்படிங்க போகணும் சார்? இப்படி பண்ணுங்களாம். வந்துட்டோம். காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் பூட்டிகிட்ருக்கு. இது வெள்ளிக்கிழமை தான் ஓப்பன் பண்ணுவாங்க தெரியும் நினைக்கிறேன்.
பட் ஆனால் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இதுதான் காளியம்மன் கோயில். ஒரு தரிசனம் ஒன்று போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாலியாக வாங்க, ஒரு தரிசனம் போடுங்க, சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, சாமி கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா வெளியில் இருக்கிறது தான் பார்க்குறோம். சாமி கும்பிட்டாச்சு, காளியம்மன் கோயில் பார்த்தாச்சு, அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படியே நம்ம பைக் பார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ராஜா கோட்டைக்கு ஆப்போசிட்டு. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். அங்கே ஜாலியாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். குளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காளியம்மன் கோயிலேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். வந்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங்கை போடுங்க. தண்ணிலாம் வாட்டர்லாம் நல்லா தாங்க இருக்குது. இன்னும் ஒன்று க்ரீன் கலரில் தான் இருக்குது வாட்டரு. அங்கே பாருங்கள், நம்மளாம் ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் நீந்திட்டு வந்துருக்காரு பாருங்கள். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதா ஒரு பெட் கட்டியிருக்காரு பொழுது, அந்த கரைக்கு போகிறாரு. சூப்பராக இருக்குங்க, கன்ஃபார்மாக போகலாம். ஜாலியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு. பாருங்கள் வியூஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்விம்மிங்கை போடலாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்லே தேவையில்லைங்க, நேச்சுரல் ஸ்விம்மிங். அந்த இடம் நேச்சுரலாக ஸ்விம்மிங் போடலாங்க. பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி, நானும் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சி. பார்ட்டு 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம ராணிக்கோட்டையை காட்டலான்னு நினைக்கிறேன். பார்ட்டு 3 பார்த்துக்கலாம். இப்போ ராணிக்கோட்டையை பார்ப்போம். பார்ட்டு 3ல் பாருங்கள், ராணிக்கோட்டையை காட்டுறேன்.